ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து. அப்படியே அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தவர், உலகத்தின் பாவத்துக்காக குறைகளே இல்லாதவர், தவறுகளே இல்லாதவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஒரு 120 பேர்கள் மத்தியில் தரிசனமானார். அவர் 40 நாள் தரிசனமானது நிறைய பேர்த்துக்கு. அதற்கடுத்து அவர் உண்டென்று விசுவாசித்தவங்க 120 பேர் தான். அந்த 120 பேர் நடுவில் இறங்கின அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்னைக்கு உலகம் எங்கு இத்தனை திருச்சபைகள் இருக்குன்னா, அந்த 120 பேரும் தங்களுடைய சுயநலத்தை வெறுத்து எவ்வளவாய் ஆண்டவர் வேணும்னு தாகமாக இருந்திருக்காங்க. அவர் இருந்தால் எவ்வளோ பெரிய ராஜ்யம் இருக்குது, எவ்வளோ பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம், எவ்வளோ சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம், அவங்க எவ்வளவு கேட்டிருக்காங்க. அந்த 120 பேரில் ஒருவன் தாங்க துணிஞ்சி அன்றைக்கி லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலும் நாங்கள் ஒன்றும் உளரலை, நாங்கள் ஒன்றும் பிதற்றலை, அந்த சிலுவையில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் பாவமன்னிப்பாகிய மீட்பு உண்டு, அவராலே அல்லாமல் பிதாவினிடத்தில் சேர முடியாதுங்கிற சாட்சியாக மாறினாங்க. இன்னைக்கு யாருங்க உங்கள் வீட்டில் நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க?